தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்க்கும்போது, இது இந்த ஒரு குஷ்டரோகி சுஸ்தமாக்கப்படும் போது அவனுக்காக எப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அதில் முதல்ல பார்க்கும்போது அந்த 14ஆம் வசனத்தில் ஆசாரியன் அந்த பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூச கடவன். அப்போ முதலாவது அவன் செய்கிற காரியம் காதில், கையில், கால்களில் அந்த இரத்தத்தை பூசும்போது ஒரு பாவ மன்னிப்பு அந்த மனுஷனுக்கு உண்டாகிறது. அப்போ வலது காது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நம்முடைய கை இனிமேல் ஆண்டவருக்காகவே கிரியை செய்ய வேண்டும். கால்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் இனி போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்களேன், 15ஆம் வசனத்தில் அந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அதே போல் அவங்களுடைய விரல்னால் கர்த்தருடைய பலிபீடத்தில் தெளிச்சிட்டு மீதி இருக்கிற எண்ணெயை அப்படியே அந்த சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய தலையின் மேலே வார்க்கிறான். அப்போது ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும்போது அடுத்தது தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிற காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. பாவ நிவாரண பலி பாவத்திற்காக செலுத்தப்படுகிறது. ஸோ தேவனோடு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கரெக்டாக இருக்கும்போது, ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது, அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவும் போது அடுத்து தேவன் செய்கிற காரியம் நம்முடைய தலையின் மேல் எண்ணெயை வார்க்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே உண்டாகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ நீங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் முதலாவது நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்பா. என்னுடைய காதுகளிலே தேவ சத்தம் கேட்கப்பட வேண்டும். என்னுடைய கைகள் உமக்கு பிரியமானதை செய்யணும். என்னுடைய கால்கள் உமக்கு பிரியமில்லாத வழியிலே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. எங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தையே சிந்துனீங்களப்பா. அந்த இரத்தத்தினால் எங்களை இன்னைக்கு கழுவி ஆண்டவரே எங்களுடைய காதுகளை, எங்களுடைய கைகளை, கால்களை எல்லாம் உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரை இன்றைக்கு முழுமையாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் உணர்ந்து ஜெபிக்கிறபடியினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் நிறைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கழுவி இருக்கிறபடினால் அவர் தம்முடைய எண்ணெயினால் பரிசுத்தாவியினால் உங்களை நிறைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். God bless you.